இப்போ நான் பாகக்காயில் சட்னி செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பாகக்காய் உள்ள விதையெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாகக்காய் சட்னி அரைக்கிறதுக்கு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், 6 பல் பூண்டு, 4 துண்டு இஞ்சி, 8 காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் மிளகா போட்டுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த கட் பண்ணி வச்ச பாகக்காயை போடுறேன். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் போடுறேன். தக்காளி போடுறேன். இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா போடுறேன். நல்லா வதக்கிக்கிறேன். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், பச்சை வாடை போய் எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். பாருங்க, ரெடி ஆகிடுச்சு பாகக்காய் சட்னி. இது லைட்டாக கசப்பு இருந்தாலும் நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ.